இதோட மினி சீரியஸ் டோன்ட் கோ நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்குறோம். போன பாட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஒரு கேஸ் விஷயமா வந்து ஜிமின் வந்து ஒயனை வந்து பார்க்குறக்கு அவள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஜின் வந்து பார்த்துருப்பாங்க. ஜின் பார்த்துட்டு வந்து 2 பேரும் பேசியிருப்பாங்க. ஜின் அண்ட் ஜிமின் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஒயன் வந்து ஜின்னை பார்த்ததும் செம்மையாக பயப்படுறான். அப்போ ஜிமின் வந்து கேட்டிருப்பாரு, பிருத்திவி லாஸ்ட் டைம் எப்போ பார்த்தீங்க ஒயன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட முடிச்சிருப்போம். சரி வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஜிமின் சார் எனக்கு தெரியலையே, நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒயன், உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்கள். ஜிமின் நான் பார்த்தேன் லாஸ்ட் டைம் அவனும் நானும் பேசும்போது சைடில் ஒரு பிளாக் கலர் கார் எங்களை அங்கே இருந்துச்சு. நாங்கள் அந்த இடத்த விட்டு போனோடனே அந்த காரும் வந்து பிருத்திவி பின்னாடியே தான் போச்சு, ஃபாலோ பண்ணிட்டு போச்சு. ஆனால் நான் வந்து சும்மான்னு தான் நினச்சேன், சாதாரணமாக வந்து ரோட்டில் நார்மலாக போகிற காருன்னு தான் நினச்சேன். அதுக்கு என்ன இப்போது? நீங்கள் சொல்கிறது ரைட் தான் வயன், நானும் ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாங்கள் சிசிடிவி கேமரா வந்து செக் பண்ணி பார்த்தம்போது தெரிஞ்சு, நீங்களும் வந்து பிருத்திவி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டேர்னிங்கில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இந்த கார் போயிருக்கு. அப்போ வந்து பிருத்திவி வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு அவனை அந்த காரில் தூக்கிட்டு போயிடுச்சு. ஒயன்கிட்ட வந்து ஜிமின் வந்து இப்படி சொல்கிறாரு. ஒயனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அவள் டியர்ஸ்லாம் வருது. ஜின் இதை பார்த்துட்டு வந்து அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஜிமின் வந்து இதுதான் ஒயன் நடந்துச்சு அப்படின்னு வந்து ஜிமின்கிட்ட ஒயன்கிட்ட வந்து ஜிமின் வந்து எல்லாம் வந்து சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ ஒயன் வந்துட்டு, சார் அந்த கார் டிரைவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவன் பிளாக் கூடி தான் போட்டிருந்தான் சார். அதே ஆள் தான் எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து பிருத்திவி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த பிளாக் கூடி போட்ட ஆள் தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான். பிருத்திவி காணாமல் போன பிறகு வந்து என்னை ஃபாலோ தான் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நான் சும்மான்னு தான் நினச்சேன். அப்போ பிருத்திவிக்கும் அந்த பிளாக் கூடி போட்ட ஆளுக்கு ஏதோ வந்து சம்மந்தம் இருக்கும் போல இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட வந்து ஒயன் வந்து சொல்கிறா அழுதுகிட்டே. ஜிமின் வந்துட்டு, ஒயன் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு, நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, காலேஜ்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜின்கிட்டையும் ஒயன்ட்டையும் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஜிமின் வந்து அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜின் வந்து ஒயன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஒயனோட கையை பிடிச்சிட்டு ஜின் வந்து ஒயன்ட்ட கோவமாக பேசுகிறாரு. என்ன நடக்குது ஒயன் இந்த வீட்டில்? ஃபஸ்ட்டு வந்து போலீஸ்லாம் வந்துட்டு போகுது நம்ம வீட்டுக்கு, ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஜிமின் வந்து எல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். நீ போய் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட சொல்லியிருக்கோம்ல, நான் உனக்கு எதோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஒயன் வந்து ஜின்னை வந்து ஹக் பண்ணிவிட்டு, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா அது கூட அவன்கிட்ட என்னால் சொல்ல முடியல, அவன் காணாமல் போயிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியலை, அதான் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எனக்கு யார் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எனக்கு ஏதோ ஒன்று வந்து திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க, நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து ஜின்னை வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுகிறான். ஜின்னை வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவனோட ஹேண்ட்ஸை வச்சு ஒயனோட தலையை வந்து ரப் பண்ணிவிட்டு, ஒயன் கவலைப்படாத, நீ நான் அவன் கூட இருக்கேன், நம்ம என்ன ஆக்ஷன் வேணால் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அவன் கூட இருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு ஒயன்ட்ட வந்து ஜின் வந்து அப்படியே பேசிகிட்டு வந்து ஃபீல் பண்ணி ஜின்கிட்ட வந்து அழுதுட்டுருக்கான். அப்போ ஒரு காலிங் பெல் ரிங் ஆகிற சவுண்டு வந்து கேட்குது. ஜின் தான் வந்து பார்க்குறாரு. அது வந்து ஒரு டெலிவரி பாய் தான் வந்திருக்காங்க. சார், ஒயன் மேமுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அவங்கள கூப்பிடுங்க, ஒயன்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பாய் சொல்கிறான். ஜின்னு வந்துட்டு, ஒயன் உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட வந்து ஜின் வந்து சொல்கிறாரு. ஒயன் இருந்துட்டு, இரு நான் வரேன். அப்போ வந்து ஒயன் வந்து சைன் பண்ணி அந்த பார்சலை வாங்கிட்டு அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஒரு ஆளோட ஃபிங்கர் இருக்குது, அதெல்லாம் ஒரு மனுஷனோட விரல் இருக்குது. அதை பார்த்ததும் ஒயனுக்கு வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். ஜின்னை போய் வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுறான். ஜின் இருந்துட்டு ஜின் வந்து அதை பார்க்குறாரு. அது வந்து ஒயன் என்ன ஆச்சு உனக்கு, அதில் என்ன இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறாரு.
ஒயன் என்ன இது, இதை யார் உனக்கு அனுப்பியிருப்பான், நான் ஜிமினுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்து கால் பண்ணார். ஜிமின், ஹலோ ஜிமின், சொல்லுங்கள் ஜின். இல்லை நீங்கள் இப்போது எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? இல்லை என்ன ஆச்சு ஜிமின் ப்ளீஸ் நீங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். வீட்டுக்கு வந்தது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ ஜிமின் வராரு. என்ன ஆச்சு ஜின், எங்கே? ஜின் வந்து ஜிமினை, இங்கே பாருங்கள் ஜிமின், என்ன இது ஜிமின் வந்து கேட்குறாரு. வயனுக்கு வந்து இந்த பார்சல் வந்துருச்சு. ஜிமின் வந்து அப்போது ஜிமினும் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு, வயனுக்கு யார் இந்த மாதிரி பார்சல் அனுப்புகிறாங்கன்ட்டு. அப்படியே ஜிமின் வந்து வயன்ட்டு ஏதோ ஒன்று கேட்கலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. வயன் அவ்வளோதான் பேரஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்குறா. அப்போ சடனாக ஜிமினுக்கு கால் வந்திருக்கு. ஹலோ சொல்லுங்கள் ஜெனின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஜிம்மி சார், நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அந்த போஸ்ட்டில் அதில் ஒரு பையனோட பிளட் ஸ்டெயின்ஸோட ஒரு ட்ரெஸ் இருக்குது நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இழுக்குது. சொல்லுங்கள் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. போஸ்ட் நான் அனுப்புகிறவன் இது ஸ்டிஃபாக ஒயன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு சார்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. சரி ஓகே, இமிடியட்டாக நாங்கள் வரேன். சரி ஜெனி, நீங்கள் வந்து ஸ்டேஷன்லேயே இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து காலை வந்து கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்து ஜிமின் வந்து அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஒயன் வீட்டிலேருந்து. ஜின் அண்ட் ஒயன், இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து என் கூட ஸ்டேஷனுக்கு என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ட்டு வந்து கேட்குறாரு. இல்லை ஒயன் இந்த நிலமையில நான் எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்னு ஜின் வந்து சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் அவங்க கூட கூட்டிகிட்டு வாங்க, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. திரும்பவும் ஜின் இருந்துட்டு, எதுக்கு ஜிமின் வேணாம் நான் மட்டும் வரேன்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறாரு. அதாவது ஜிமின் வந்துட்டு, இல்லை இந்த கேஸில் வந்து முக்கியமான ஆளே வந்து ஒயன் தான், ஒயன் இல்லாமல் எப்படி ஒயன்ட்ட நான் பேசணும், கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஜின்னும் ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமின் 3 பேருமே காரில் வந்து போயிட்டுருக்கிறப்போ ஜின் வந்து கேட்குறாரு. ஆமாம் என்ன ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கால் வருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் போகிற வழியில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து ஜின் வந்து ஜிமின் கேட்கணுன்னே ஜிமின் வந்து நான் போகிற வழியில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஃபைனலி 3 பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. அப்போ ஜிமின் வந்து வயன்ட்ட, உங்களுக்கு தான் இந்த பார்சல் வந்துருக்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வயன்ட்ட கேட்குறாரு. அப்போ வயன் வந்து எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருக்கான். அப்போ அந்த பாக்ஸ் அவள் கையில் தான் இருக்குது. அப்போ பார்த்தா அந்த விரலில் வந்து ஒரு ரிங் இருக்குது. அவளுக்கு அந்த ரிங்கை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஜிமின் வந்துட்டு, வயன் இந்த ரிங்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, இந்த ரிங்கை பார்த்தோன்னே ஏன் உங்கள் ஃபேஸ் இப்படி மாறுன்னு சொன்னோன்னே வயன் வந்து அழுதுகிட்டே இருக்கிறான், எதுவுமே பேசலை. கட் பண்ணி ஜேகே சைடு பார்த்தா ஜேகே வந்து டைனிங் ஹாலில் வந்து ஜேகே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. வயன் வரா, அவள் சேரில் வந்து உட்காரான். வயன் சாப்பிட்றா, ஜேகே அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஜேகேவும் சாப்பிட்றாரு. வயன் அப்போ வந்து எதுவுமே பேசலை. வயனும் சொல்லிட்டு இருக்கிறா ஜேகே சொல்கிற பதிலுக்கெல்லாம். வயனும் வந்து ஜேகே அப்போ சொல்கிறாரு. வயன் வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஒரு மாதிரி கோவமாக ஆண்டியாகவே பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு வயன்கிட்ட, நாளைக்கு நீயும் நானும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வயன்ட்ட வந்து ஜேகே சொல்கிறாரு. வயன் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேச்சில் சொல்கிறான். ஜேகே திரும்பவும் சொல்கிறாரு, இல்லை நான் வரல, நீ வேணா போன்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறான். அப்போ ஜேகே வந்துட்டு, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இல்லை நீயும் நானும் தான் போகணும்னு சொல்லிட்டு வயன்ட்ட வந்து ஜேகே சொல்கிறாரு. எனக்கு வேறு வழி இல்லை, ஜேகே சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சரி நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு வயன் தூங்க போகிறான். அப்போ ஜேகே வந்துட்டு சரி நீ போய் தூங்கு. அப்போ வயன் வந்துட்டு ஜேகே கிட்ட அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான். ஜேகே கிட்ட சொல்லிட்டான். வயன் போயிட்டான். அது ஜேகேவும் சாப்பிட்டுட்டு பின்னாடியே வரான். வயன் பின்னாடியே பின்னாடியே வந்து பார்த்தா வயன் புக் படிச்சுட்டு இருக்கான். ஜேகே வந்து வயன்ட்ட, ஏன் நீ தூங்கலையாடி, நான் எப்போவோ தூங்குவேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து சொல்லிடுறான். ஜேகேக்கு வந்து செம்ம கோவத்தில், இப்படி வாய் பேசி தாண்டி என்கிட்ட நீ அடி வாங்கி சாகுறேன்னு சொல்லிட்டு வயன்ட்டு வந்து சொல்கிறான். வயன் வந்து மறைக்கிறான். அப்போ ஜங்கும் இருந்துட்டு வயனை பார்த்துட்டு, இப்படி மறைச்சேன்னு வச்சுக்கோ, உன்னோட இந்த 2 கண் இருக்குல்ல, கண்
அந்த 2 கண்ணையும் நோண்டிருவேன் திருச்சி கொடின்னு சொல்கிறான். அப்போ ஒயின் வந்து ஜங்குக்கை முறைச்சிட்டே அப்படியே பெட்டில் போய் தூங்குறான். ஜங்குக்கும் அப்படியே தூங்குறான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒயின் தான் ஃப்ரெஷ்அப் ஆகுறான். மார்னிங் ஜேகே வந்து நேற்று சொன்ன பிளேஸ்க்கு வந்து ஒயினை வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஒயின் வந்து ஜேகேட்ட வந்து கேட்குறான், ஜேகே நம்ம இப்போ யாரை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒயின் வந்து ஜேகேட்ட கேட்குறான். ஜேகே வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்கிறான். எதனால் வந்து ஒயின் வந்து ஜேகேட்ட எங்கே போகிறேன்னு கேட்டுப்பான்னா, ஒயினுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் தான் வந்து ஒயின் வந்து ஜேகேட்ட வந்து கேட்டிருப்பான். ஒயின் வந்து திருப்பியும் கேட்குறான் ஜேகேட்ட. அப்போ ஜேகே வந்து ஒயின்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஒயனும் சைலண்ட்டாகிடுறான். இப்படியே தான் கார் போயிட்டுருக்கு. இப்போ ஒயனும் ஜேகேவும் ஒரு வீட்டுக்கு தான் வந்து நிற்குது அந்த காரு. ஒயின் சரி இங்கே தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சுட்டு கீழே இறங்குறா. ஜேகே அதை வந்து அந்த வீட்டுக்குள்ளார ஓப்பன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறான். அந்த வீட்டுக்குள்ளே போனதும் ஜேகே வந்து ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ ஜேகே வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு ஒயின்ட்டு வந்து பேசுகிறான். ஒயின் உன்னை இந்த வீட்டுக்கு எதுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒயின்ட்ட வந்து சொல்கிறான். ஒயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல. எனக்கு எப்படி தெரியும், நீ தானே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். ஜேகே இருந்துட்டு நில்லு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோடய அம்மா, என்னோடய அப்பா, என்னோடய ஃபேமிலி இங்கே தான் இருந்தோம். அப்புறம் அவங்க ஸ்கூலில் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 2 பேருமே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்கிறான். ஒயின் என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது ஒயின்ட்டு வந்து இப்படி தான் எங்கள் அம்மா அப்பா இறந்தாங்கன்னு சொல்கிறான். அப்போது ஒயின் இருந்துட்டு நீ என்ன சொல்கிற, எல்லாம் உண்மை, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட வந்து ஒயின் வந்து சொல்கிறான். அப்போ ஜேகே வந்துட்டு ஏடி இதெல்லாம் எவனாவது போய் சொல்லுவானா டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறான். இல்லை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீ சொல்லவில்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒயின் வந்து சொல்கிறான், சரிடா மிஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் பார்ட் சோன் போடுறேன். ஓகே டாடா பை பை மிஸ்.